Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பீட்ஸ் ஒர்க் பார்க்க போறோம். இந்த ஒர்க்குக்கு வந்து பீட் நீடில் யூஸ் பண்ணனும். த்ரெட் வந்து சீவிங் த்ரெட்னா ஒண்ணும் இல்ல, நார்மல் டெய்லரிங் த்ரெட். சிங்கிள் த்ரெட்டா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். நார்மல் ஜரி த்ரெட்க்கு யூஸ் பண்ற மாதிரி. இன்னைக்கு பீட்ஸ் யூஸ் பண்ணி திலகம் ஷேப் எப்படி வந்து போடலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீடில்ல வந்து பீட்ஸ் எல்லாம் லோட் பண்ணிக்கலாம். திலகம் ஷேப்க்கு வந்து நீடில்ல வந்து ஃபர்ஸ்ட் எட்ஜுக்கு பக்கத்து ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணனும். ஒண்ணு இந்த சைடுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல அந்த சைடுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எட்ஜில் வந்து தனி பீட் லோட் பண்ணுற அளவு ஸ்பேஸ் விட்டுட்டு பக்கத்துலேருந்து தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ தான் நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு சிங்கிள் பீட் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணோம்னா நமக்கு வந்து நல்ல ஷார்ப்பான எட்ஜ் கிடைக்கும். திலகம் ஷேப்பும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வந்து எட்ஜுக்கு பக்கத்து பாயிண்ட்லேருந்து வந்து நீடியில் விட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு நார்மலாக 2 பீட் வந்து லோட் பண்ணிவிட்டு நார்மல் செயின் ஸ்டிச் மாதிரி தான் போட போகிறோம். நார்மல் செயின் ஸ்டிச் தான். அதில் வந்து ஒரு ஸ்டிச்சு கடையில் 2 பீட் வந்து லோட் பண்ண போகிறோம். 2 பீடாக தான் லோட் பண்ணோம். 3-4 பீடெல்லாம் லோட் பண்ணால் நமக்கு ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்காது, ரொம்ப ஷேக்கி ஆயிடும். இப்போ வந்து நம்ம 2 பீடாக லோட் பண்ணிட்டோம். இப்போ அடியில் வந்து நமக்கு வந்து கர்வ் வர மாதிரி இருக்குது. கர்வ் வர இடத்துல எல்லாம் வந்து நம்ம ஒரு பீடாக தான் லோட் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரெயிட் லைன் வருதோ அந்த இடத்துல 2 பீடாக லோட் பண்ணலாம். கர்வ்ஸ் வர இடத்துல எல்லாம் வந்து சிங்கிள் பீடாக யூஸ் பண்ணணும். சிங்கிள் பீடாக யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த டிசைன் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்கும். கர்வ் வர இடத்துல எல்லாம் நீங்கள் டபுள் பீட் வந்து லோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக வராது, மாறி தான் இருக்கும். அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி குட்டி டிசைனாக, குட்டி ரவுண்டு, சின்ன ரவுண்டு, ஃப்ளார் டிசைனு, பீகாக் டிசைனு அந்த மாதிரிலாம் போடுறப்ப வந்து சிங்கிள் பீட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கிடைக்கும். டிசைன் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும். உங்களுக்கு வந்து அப்படியே டிசைன் வந்து ஒரிஜினலாக இருக்க மாதிரி இருக்கும். எப்போவுமே வந்து பீட் முடிகிற இடத்துல தான் வந்து நீடில் விட்டு அடுத்த ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். பீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி நீடில் விட்டு ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கேப் தெரியும். பீட் கடியை விட்டிங்கன்னா வந்து ஒரு ஓவர்லேப் ஆகி வந்து நமக்கு இருக்கும். டிசைன் வந்து நல்லா இருக்காது. இது ஒரு இம்பார்ட்டண்டான டிப்பு. இதை கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம பீட்ஸ் எல்லாம் லோட் பண்ணிட்டு வரோம். இப்போ வந்து எட்ஜ் வந்து நமக்கு வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு எட்ஜ் வந்து கரெக்டாக நீங்கள் வச்சு பாருங்கள். சிங்கிள் பீட் வச்சா நமக்கு ஷார்ப் எட்ஜ் கிடைக்குதான்னு பாருங்கள். இல்லைன்னா ஷார்ப் எட்ஜ் ஒருவேளை கிடைக்கலனா ஒரு பீட் வந்து லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சிங்கிள் பீட் வந்து லோட் பண்ணுங்கள். லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ப் எட்ஜ் கிடச்சிடும். எனக்கு இப்போவே வந்து சிங்கிள் பீட் வச்சு பார்த்தோன்னே எனக்கு வந்து எட்ஜ் கிடச்சிருச்சு. எட்ஜு எப்படி இருக்குது, ஷார்ப்பாக இருக்கான்னு கண்டுபிடிப்பீங்கன்னா எட்ஜும் அதுக்கு பக்கத்தில் இருக்க 2 பீடும் வந்து ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆச்சுனாவே எட்ஜு வந்து நமக்கு ஷார்ப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் வந்து நம்ம என் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். என் நாட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா வந்து பீட்ஸ் எல்லாம் பிரிஞ்சு போயிடும். தனியாகவே நான் என் நாட்டுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என் நாட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், டிப்ஸ் எல்லாம் வந்து என்னோடய ஒவ்வொரு வீடியோலையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் என்னோடய வீடியோவில் என்னோடய சேனலில் செக் பண்ணி பாருங்கள். சுகர் பீட்னா 2 பீட் வந்து லோட் பண்ணணும். அதுவே வந்து மீடியம் சைஸ் பீட்னா சிங்கிள் பீடாக தான் லோட் பண்ணி நம்ம ஸ்டிச் போடணும். அப்போ தான் வந்து நமக்கு ஷேக் ஆகாமல் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் இருக்கும். நார்மல் செயின் ஸ்டிச் வந்து நான் சொல்லித்தரல. அது வந்து இந்த மாதிரி தான் போடுறது, ஒன்றுமே இல்லை. பீட்ஸ் வந்து நார்மலாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து லோட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக என்ஆர் போடுவோம், அவ்வளோதான். இதுவே வந்து ஜிக்ஜாக்காக எப்படி போடணும்னு நான் லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது நிறைய டிப்பு, யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரோஸ் மாதிரியெல்லாம் வந்து வருது, நிறையா வந்து கொடி மாதிரி சின்னதாக வளைஞ்சு வருது. அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து சிங்கிள் பீட்டாக தான் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து இதில் எல்லாம் வந்து மீடியம் சைஸ் பீட் யூஸ் பண்ணாதீங்க. சுகர் பீட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ வந்து இந்த குட்டி ரவுண்ட்லேயுமே வந்து நம்ம சுகர் பீட் வந்து ஒரு சிங்கிள் பீட்டாக தான் யூஸ் பண்ணணும். இந்த ஃப்ளார் டிசைனில் பாருங்கள் எவ்வளோ கர்வ் வருது. இதெல்லாம் வந்து சிங்கிள் பீட் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக பர்ஃபெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கர்வ்ஸ்ல எல்லாம் சிங்கிள் பீட் வந்து யூஸ் பண்ண பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஷார்ப்பான டிசைன் வந்து கிடைக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸ்கொயர் ஷேப்பில் எப்படி வந்து பீட் ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கணும். எந்த ஷேப்போ அந்த ஷேப். அதில் வந்து ஒரு டைரெக்ஷனில் வந்து நம்ம 2 பீடாக லோட் பண்ணிக்கிறோம். எட்ஜ் பீட் வரப்போ எப்போ போல் சிங்கிள் பீட் தான் லோட் பண்ணணும். அப்புறம் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு டேர்ன் பண்ணுற டைரெக்ஷனில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நார்மலாக வந்து திரும்ப 2 பீடாக வந்து லோட் பண்ணணும். ஜிக்ஜாக் வீடியோவில் வந்து நான் ஃபுல் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நிறைய ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் ஒவ்வொரு வீடியோலையும். நீங்களும் ஆரி வந்து ஈஸியாக கற்றுக்கணும், சிம்பிளான டிசைன்ஸ் எல்லாம் கற்றுக்கணும், பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எங்கள் சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.
இப்போ வந்து நம்ம ட்ரையாங்கிள்க்கும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைரெக்ஷனில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், 2 பீட்டாக லோட் பண்ணுவோம். எட்ஜ் பீட் வந்து ஒரு சிங்கிள் பீட் வந்து லோட் பண்ணிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் எந்த டைரெக்ஷன் டர்ன் பண்ணணுமோ அந்த டைரெக்ஷனில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் பீட்ஸ் வந்து லோட் பண்ணோம்னா நமக்கு ஷார்ட் எட்ஜ் கரெக்டாக கிடைக்கும். எல்லாமே ஜிக்ஜாக் வீடியோவில் வந்து நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஷேப்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். இனி வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.